ஏன் கோபால ஒண்ணு அங்க கிணத்துக்கெல்லாம் நான் அங்கனே நின்று பாக்க வந்துட்டு பாத்து பேசணும். நீ என்ன குடும்பத்துல வந்து பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து நிக்க என்ன தூரமாக கிளம்புதேன்னு? ஏன் முடியாத நானே உங்களை பாக்கணும் தான் நினைச்சேன். நல்லவேளை நீங்களே பஸ் ஸ்டாண்ட் வந்துட்டேல. ஐயா மாடுகுட்டி அங்க கிணத்துல கிடக்க பாத்துக்காங்க. அதுக்கு மத்தியானம் மேல கொஞ்சம் தண்ணி வச்சு இற வச்சு போட்டுருங்க. நான் அந்தியாவது பால் கறக்க தான் சேருவேன். சரி எட்டி பாத்துக்காங்க. நான் என் பொண்டாட்டி சின்னதாய் பாக்க போறேன். இல்ல கோபால் என்ன சின்னதாய் பிள்ளையா பிறந்திருக்கு? பொம்பளை பிள்ளையா ஆம்பளை பிள்ளைனா? அது இன்னும் புள்ள பறக்கல. புள்ள பிறந்தாதான் இப்படியா நிப்பான். இதுக்கு முன்ன காலு கை தரையில பறக்காம எல்லாருக்கும் மிட்டாயும் கொடுத்துருப்பாங்க. புள்ள பிறக்கல. இன்னும் 10 நாள்ல பிறக்கும் போல. சும்மா ஒரு எட்டு போய் பாத்துட்டு வர வளகா பண்ணி அனுப்புறது சரி மாதிரி ஒரு நாள் போய் பாத்துட்டு வரல. அதை இன்னைக்கு போய் செத்தி பாத்துட்டு வரலான்னு போறோம். என்ன சுப்பிரமணியம் எங்க இருக்கும்போது யா மருமோ தங்கமான மருமோ வந்து என்கிட்ட பேசும்போது மருமலை சொல்ல பொண்டாட்டி பத்தி ஒரு நாள் பேசி நான் கேட்டதே இல்லையா? நீ கூட மருமலுக்கு ஒரு எட்டு பாத்துட்டு வரலையா? இங்க இருக்கும்போது நம்ம மருமோ அங்க விட்டுமா அதை விட்டு கூட நம்ம மருமோ இல்லன்னு ஆயிருமாங்க. ஒரு எட்டு போய் பாத்துட்டு வந்தானே. ஏன் முடியாண்டி நீ இப்ப சும்மா போக முடியாது. சண்டை தான் பாப்பியோ? யாருக்குன்னு என் குடும்பத்துல காலையில எழுந்துல இருந்து ஒரே சண்டை தான். சண்டை சச்சரவுதான். யார்கிட்ட எப்படி பேசணும்னு தெரியாம நாங்களே வாய முட்டு இருக்கோம். மருமலை பார்க்க மாட்டேன்னு நீ போற இடத்துல கும்மி அடிச்சுட்டு போயிடாது. யாருக்குன்னு தீயா எரியுது கொழுந்துட்டாலும் நீ மண்ணெண்ணெய் ஊத்திட்டு போயிடாது. சும்மா வாய முட்டு ஆடு மாடு ஒரு எட்டு திரும்பி பாத்துக்கா. எந்த மாமியார் தான் மரும வீட்டுக்கு போவது பிடிக்கும், இந்த மாமியார் பிடிக்கிறதுக்கு எல்லா மாமியாரும் அப்படிதான். மரும இவ்வளவு போய் தொலைஞ்சாலே அப்படிதான் நினைப்பாங்க. இன்னைக்கு மரும வீட்டு போனா அதை சும்மா கோவமா இருக்கு போல. யார் வீட்டுல இருந்து சண்டை சச்சரவு இல்லாம இருக்கு? மாமியா மருமான சண்டை வரதான் செய்யும். சண்டை இல்லாம தான் இருக்கும். அதெல்லாம் மனசுல வச்சுட்டு முடிஞ்சு தூக்கிட்டு இருந்தா சரியாயிருமா? சரி கோபால நீ அந்தியாவது வருவா பால் கறக்கதான் சேருவாப்பிலன்னு. சரி நான் அப்ப மாட்டை பாத்துக்கிடுவேன். முடியாது என்ன நான் அந்தியால வர நேராயிட்டு மாட்டு சரி என் மாட்டை பத்திட்டு வந்துடுறாங்க போட்டு வந்துடாத. நான் பால் கறக்கதான் கூட சேருவேன் நினைக்க. முன்ன பின்ன ஆனாலும் ஆயிரம் நீ பத்திட்டு வந்துடுறாங்க போட்டு வந்துடாது. ஆமா முதல்ல மாட்டு யாராலி போட்டு தண்ணி வாங்கினா பிறகு அந்தியால மாட்டை ஏமாட்டி சேர்த்து வீட்டுக்கு பத்தி வந்துடும்னா வேற இப்ப பால் வந்து பண்ணையில ஊத்துங்க. அங்கெல்லாம் 10 நாள் இருக்க பண்ணாட்டி வீட்டுல போனா வந்த நீரு நானும் என் மாமியாட்டு 10 நாள் போக வேண்டியதா இருக்கு. நீ அப்படியே மாட்டு மேய்ப்பியா மேய்க்க பாக்க நானும். சரி 10 நாள் என்ன 1 மாசம் நாள் இருந்துட்டானே. நம்ம மாட்டை பார்க்க யார் மாட்டை பார்க்க போறேன்? பயப்படாம இருந்துட்டானே. ஏல குடும்பமே அண்ணன் அண்ணங்க யாருக்கு அண்ணன் அப்பதான் அண்ணங்க ஆத்தாலும் அண்ணங்க நீ அண்ணங்க என்ன உறவு வரலே தெரியல. இது ஒரு குடும்பம் தான். அது நாங்களாம் ஒண்ணு அண்ணன் அண்ணங்க அவன ஒண்ணு அண்ணன் அண்ணங்க. நானும் சின்ன வயசுல இருந்து சொல்லிதான் கொடுக்கேன். ஏல மாமான் கூட அவன் என்னன்னா அண்ணன் அண்ணனை கூப்பிட்டு பழகிட்டான். சரி அப்ப வந்து கூப்பிட்டு வாய்தான் ஒண்ணு எப்படி மாற வைப்பான். குறைய அண்ணனை கூப்பிட்டு போறான். நானும் பேசுன மாதிரி எல்லாம் மாமானுக்கு கூப்பிட்டு சொல்லலாம் செய்யணும். அவன் என்னதானா மாறி அண்ணன் அண்ணன் சொல்லிட்டு கிடக்கான். சரி பார்த்து போயிட்டாங்க. சுப்பிரமணியம் அப்படின்னா வரட்டா? நல்ல வேலை போயிட்டு வரேன். அதே எனக்கு ரொம்ப சந்தோஷம். வச்சுக்க இடத்த காலி பண்ண குடும்பத்துல தீய கொளுத்தி போட்டு போயிடாத. நீ நிக்க ஒவ்வொரு நேரம் எனக்கு திக்கு திக்குங்க. என்ன வாக்க சொல்லுதா மாதிரி சுப்பிரமணியம் நான் நிக்குமே திக்கு திக்குங்க. நான் என்ன செய்தான் குடும்பத்தை கிணத்துக்கு வருவேல ஏன் முனியாண்டி வருவேல பல்ல வச்சுக்கிட்டு கிணத்துக்குள்ள தள்ளி போடுறவன் நானா தீ கொளுத்தி குடும்பத்துல சமந்தாரி விட்டுக்கும் சமந்தாரி முன்ன தீ கொளுத்தி போடுவா. அவரு மச்சான் சும்மா தமாசு சொல்றாரு. அதெல்லாம் நீ பெருசா எடுத்துக்காதீங்க. இப்ப என்ன சொல்லிவிட்டாரு? அடுத்தால சொன்னா சும்மா வாய மட்டும் போவாரு. சொந்தத்துல சொன்னாலும் இப்படி சண்டைக்கு பில்லு போய் வருவாரு. என்ன மனுஷன் எல்லாம் சும்மா விளையாட்டுனால இவ்வளவு பெருசா எடுத்துக்கிட்டு நீ எதுவும் கோபப்படாத. போயிட்டா என்ன மணி அப்படிதான் பக்கத்து வீட்டுல பொண்டாட்டி சும்மா பேசினா இவனுக்கு சும்மா பேசணும். ரெண்டுக்குள்ள சண்டை இழுத்து போட்டு காமக்கமா தூரம் எழுந்து போயிட்டான். அதில் ரெண்டு அடிப்படி சண்டை போட்டு கிடக்கு. இன்னும் பசங்க இருந்து நம்ம எப்படிதான் சண்டை இருக்கலாம் வந்தா நல்ல வெளியே போயிட்டான். நீ பேச வர குடும்பத்தை ஏதாவது ஒரு குடும்பம் சண்டை இல்லாம இருக்க எல்லா குடும்பத்தையும் சண்டை எடுத்து தீய கொளுத்தி போட்டு இவன் ஒரு மணி அந்த ஒன்னா பொண்டாட்டி சொல்லி தெரு அடித்தானே அவன் சரி பண்ணுவான். சும்மா இருங்க. அடுத்த என்னமோ சொல்லிட்டு போறான். நம்ம அவன் பேசுறது நம்ம சண்டை போடாம இருக்காண்டியா? நம்ம ஏன் சண்டை போடுதான்? கொழுப்பு நம்ம மேல அவனை சொல்லி என்ன ஆகுது? அடுத்தவன் அப்படிதான் பேசுவான். நம்ம சண்டை போடாம ஒழுங்கா இருக்கணும். அவன் சொன்னான்னு சண்டை போட்டு அவன் மேல பழி போட்டு சரியாயிருமா? சும்மா இருங்க. அடுத்த மேட்ச் நமக்கு இருக்கு. ஆமா இவன் ரொம்ப ஒழுங்கா அவன் அண்ணன் இப்ப சப்போர்ட் பண்ண சப்போர்ட் இல்ல பக்கத்து வீட்டுக்கார சண்டை போட்டா ஏங்க உங்களுக்கு கதை தெரியுமா? இந்த பக்கத்து வீட்டுக்கார அப்படிதான் புருஷனை போட்டு அடிக்கா புருஷனால குடிச்சிட்டான். அதுக்கு கதை உள்ள பூட்டி போட்டு விளக்கமாத்த போட்டு சாத்துதா அப்படின்னு நல்ல வாய்க்கிலேயே சொல்லி அந்த எக்காலமா சிரிப்பா இப்போ அண்ணன் தமுக்கமா வாய முடிக்கிட்டு இருக்கா. அதே சரியா சும்மா கிடங்க. ஊட்டா சண்டை போட்டா நீங்க ஊர் வலிக்கு வெளியே வந்தா இங்கேயும் சண்டை போட்டு கிடக்கா. அடுத்தனுக்காக நீங்க ஏன் சண்டை போட்டுக்கிறீங்களா? சும்மா கிடங்க. ஏன்னா கோவால மாமியா கூட குழுகுலன்னு இருக்கல நல்ல பச்சை இருக்கல போனதுல வரும்போது காஞ்சி கிடந்து வீட்டுல இருக்கிற வெக்கையா இருந்து இதோட மணிமுட்டா தண்ணி வந்திருக்கா பூரா விளைஞ்சிரும் போல பொதியார பக்கத்துல எல்லாம் இருக்கு. ஏன் அப்ப அந்த மரத்துக்குள்ள என்ன குளிர்ந்தாலும் இருக்கு. இதை விட்டு போக மனசு இல்லையா? எனக்கு இடம் போக மனசு இல்லையா? அது பாய் வச்சு படுத்துக்கா மானெல்லாம் படுத்து சமதம் கஞ்சி நீ அலைதே ஒரு மணி வெக்கலாம் வெளியே சொல்லிய. சரி வெயிலுக்கு இந்த இடம் இருக்கு குளிர்ந்தாலும் இருக்கு எதமா இருக்குன்னு வேற விஷயம். இடம் விட்டு போக மனசு இல்லையா? மனசு மாடு மேய்க்க ஆன்லைன் சமதாரத்துல மாடு வச்சு கஞ்சி பிடிச்சு படுத்துக்கா. ஏன் மருமோத எனக்கு நித்தம் கவனிப்பால அழகு பால என் சாப்பிட்டு படுத்துக்கிறேன். என் மருமோட ஒரு வார்த்தை என்ன போதும் மருமோட நாங்க உங்க வீட்டுல 2 நாள் இருக்குன்னு என்ன போதும். என் மருமோ எனக்கு தாங்க மாமா உட்காருங்க மாமா எந்த மாமா சாப்பிடுங்க மாமா காப்பி குடிங்க மாமா உடனே மாதிரியா காப்பி கூட போட்டலாம கூட்டுறவன். சரி எங்கன பார்த்தாலும் சண்டை தான். இங்க கூட மனுஷன் வீட்டை விட்டு வெளியே வருவானா? உங்க கூட வீட்டை விட்டு வெளியே வரணும். வீட்டை அடிச்சு வீட்டுல இருக்கிறது வேண்டியதான். எங்கன பார்த்தாலும் சண்டை தான். வீட்டுல சண்டை பசங்க சண்டை. இங்க மாமியா விட்டு சண்டை போட்டு எனக்கு கேவலப்பட்டாங்க. சத்தா நம்ம வீட்டுக்குள்ள வாங்க. வீட்டுக்குள்ள ஒரு ஆள் இல்லையே. ஒரு ஆள் இருந்த மாதிரி வீடு சாத்தி கிடக்கும். ஏன்னா புருஷன் முன்னாடி 4 வார்த்தை பேசின உடனே அவனை சண்டை போட்டு அர்த்தமாயிருமா? இது என்ன சண்டை? இது சும்மா பேசிட்டு இருந்தா உடனே சண்டை ஆயிருமா? சண்டை ஆனா பேரு ஆளு சும்மா இருக்கா நீ சண்டை போட ஆரம்பிச்சிட போல. இல்ல மாமியா வீட்டுல ஒரே ஆள் இருந்த மாதிரி இல்லையா? வீட்டுல போடவே இந்த தென்னமத்திலாம் கிடக்கும்போது தெரியலையா? என்ன செய்யணும் தெரியலையா? சின்னதா இருக்காலே இல்ல ஆஸ்பத்திரிக்கு எங்கேயும் போயிட்டாலும் ஏன் அங்கன போய் பார்த்தாலும் தெரியும் வீட்டுல ஆள் இருக்கா ஆள் இல்லையா? இங்க நின்று பேசிட்டு சரியாயிருமா? இவ்வளவு தூரம் வந்தாச்சு இதுக்குங்க போறதுக்கு என்ன யோசனை? ஒரு 8 அங்க போய் பாப்பா ஆள் இல்லைன்னா திண்ணையில கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு மாதிரி பாத்துட்டு போ. இவ்வளவு தூரம் வந்து பார்க்காம நல்லா இருக்காது.
அது எப்படி இவ்வளவு தூரம் வந்துட்டு என் மருமலை பார்க்காம நான் போவேன்? என் மருமலை பார்த்து பழக்கம் விட்டாலும் போக விட்டு வெளியே. சரி இங்க நல்ல குளிர்நாளா இருக்கு, அங்கதானே காத்து அடிக்குமா என்ன தெரியல, அங்க அடைச்சால இருக்கு, இங்க நல்ல திறந்த வழியா இருக்கு, காத்து நல்லா அடிக்கும், நல்ல சில்லுன்னு இருக்கு, இங்க விட்டு போக எனக்கு மனசே இல்ல. சரி சரி ஒரு எட்டு போய் பாத்துட்டு வாங்க, ஆள் இல்ல நீங்க வந்து பேசுவோம். சரி வாங்க போவோம். வீட்டுல இருப்ப மாதிரி எங்க பாப்பறாவ அப்படியே வேலை இருந்தா நீங்க இந்த வயல்ல தான் வேலை செய்வா. இல்ல மாடு இருந்தா பக்கத்துல விட்டுருப்பாவ. அவ தங்கச்சி மரப்பி கூட்டால சொல்லுவோம். சரி சரி போவோம் வாங்க.